ஐயனார் துணை சிறையில அடுத்த வர எபிசோட்ல நம்ம பல்லவன் இருந்துட்டு நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அண்ணி எங்கே இருக்கீங்க, அங்கேருந்து கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்னும் இல்லை பல்லவா, இப்போ தான் கிளம்ப போகிறேன் அண்ணி, அங்கேயே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நானே உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வேண்டாம் பல்லவா, தேவையில்லாமல் நீ எதுக்காக வண்டி ஓட்டிட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டுருக்கணும், அதனால் கொஞ்சம் அமைதியாரு, நானே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நீங்களும் நான் வண்டி ஓட்டுறதை பார்த்து பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க அண்ணி, நான் உங்களை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி வா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிடுறாங்க. பல்லவனும் ரொம்பவே சந்தோஷமாக அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கடுத்து தான் வானத்தையும் இருந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக போயிட்டுருக்காங்க. அப்போ பல்லவனையும் நிலாவையும் வண்டியில் போகிறத பார்த்த உடனே, இந்த வண்டியை பாண்டி எனக்காக தான் வாங்கினா பல்லவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நீ ஓட்டிகிட்ருக்கல்ல, நான் வேண்டான்னு அவங்ககிட்ட சொன்னேன். வேண்டான்னு கூட நான் சொல்லலை, டாக்டர் கிட்டேருந்து நான் வண்டி வாங்கிட்டேன், அதனால் அமைதியை விடு அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் அதுக்குள்ளே அந்த வண்டியை தூக்கி உனக்கு கொடுத்துட்டா. இந்த வண்டியே ரொம்ப நல்லா இருக்கு போல இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது வண்டி, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, மைலேஜ் கூட கம்மியாக தான் வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறாங்க. வானத்தையும் அவங்கள பார்த்து தூக்கி விடாமல் அவங்க 2 பேர்த்தையும் பார்த்து பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க. நிலா வானத்தையும் அப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்தோன்னு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பல்லவனையும் தூக்கி விட்டு வா பல்லவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.